சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பொறுப்புகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கலந்த வாரமாக அமைகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் சந்திரன் ரிஷப மற்றும் மிதுன ராசிகளில் பயணிப்பதால் வேலை மற்றும் நண்பர்கள் தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். மே 23 அன்று சந்திரன் உங்கள் ஜனன ராசியில் பயணிக்கத் தொடங்குவதால் வார இறுதியில் மன உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சூரியன் மற்றும் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் இருப்பதால் வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மேலதிகாரிகளின் கவனமும் கிடைக்கலாம். சில நேரங்களில் மன அழுத்தம் தோன்றினாலும் நிதானமாக செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் உருவாகும். வார்த்தைகளில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் பயணம் மற்றும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவைப்படும். இருப்பினும் தைரியமாக செயல்பட்டால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்ல பலனை தரும். குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதால் நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். வருமானத்தில் முன்னேற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த செய்திகள் சாதகமாக அமையலாம். சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் சில விஷயங்களில் பொறுமை மற்றும் கவனம் தேவைப்படும். உடல்நலத்தில் ஓய்வு மற்றும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ராகு காரணமாக உறவுகள் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் நிதானம் தேவைப்படும். கேது உங்கள் ஜனன ராசியிலேயே இருப்பதால் தேவையற்ற கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் சிவபெருமான் மற்றும் துர்க்கை அம்மன் வழிபாடு மனநிம்மதியை தரும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது நல்ல யோக பலனை தரும். எமது கியூப் டிவி தமிழ் அஸ்ட்ரோ சேனல் ராசிபலன் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கமெண்ட்லே சொல்லுங்க நண்பர்களே. உங்களது தனிப்பட்ட இலவச ஜாதக கேள்வியினை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். அதனுடன் உங்களது பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், ஆணா அல்லது பெண்ணா என்ற விவரங்களையும் சேர்த்து அனுப்புங்கள். கேள்விகளை அனுப்பிவிட்டேன் என்ற தகவலை மட்டும் கமெண்ட்லே சொல்லுங்க. பதில் உங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களது தனியுரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும். இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.